எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க வியூவு. நல்லா இருக்கு. இங்கே டிராயிங் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே இப்படி திருப்பி இந்த டிராயிங் காமி பார்ப்போம். பயங்கரமாக இருக்கு. எங்க ஐ இப்படியே ஒரு பாய் போட்டு பத்துலாமா? தூங்கிடு இங்கே. ஓகே இப்படியே உக்காந்துக்கிட்டா அப்படியே தூங்கிடு பத்துட்டு உக்காண்டாடி அம்மா. வெயில அந்த அளவுக்கு என்ன பண்ணுறது. குளோபல் ஸ்கூல் தான் அது. டிஆர்எஸ் குளோபல்னு போட்டுருந்துச்சு என்ன போர்டு வரும்போது. எல்லாம் முடிய பிடிங்கிட்டு இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கா? டென்ஷனாக வந்த நாய் வீட்டு சாவி வாங்கிட்டு வரணுமா இல்லையா? என்னடா நம்ம வண்டியில் வரமே, நம்ம முன்னாடி போயிடுவோமே, அவங்களுக்கு பஸ்ஸு கிடைச்சாதான் ஆச்சு, இல்லைன்னா நம்ம முன்னாடி போயிடுவோமேன்னு தெரியாது. வண்டியில் வந்த பிறகு யோசனை வருது, வீட்டு சாவி இல்லை, இப்போ வீட்டுக்கு போனால் வெளியே தான் உட்காந்து கிடக்கணும். நானும் வீட்டு சாவி வாங்கிட்டா இருக்கும்னு நினச்சேன். பேக்கில் தானே போட்டு எடுத்துன்னு வந்துடலங்க அவளுங்க, அப்புறம் எப்படி என்கிட்ட இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும்? குழந்த பழம் ஏன் இப்படி திட்டுறீங்க? செம்மையாக இருக்குப்பா, சில்லுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திருத்தணி டு கேஜி கண்டிகை நம்ம ரூட்டில் போகிற வழியில் வந்து அகூர் உள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவன் கோயில் இந்த வழி பாருங்களேன். எங்கள் ஊரில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வாராகியம்மன் கோயில் இருக்கு, அது ஒரு இது சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அப்படியே அந்த பேக் கேமரா டர்ன் பண்ணேன், காடு மாதிரி இருக்குப்பா வழியே. டர்ன் ரைட். பொறுமை. பயங்கரமா இருக்கு, ஆனால் பயமாகவும் இருக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு. அந்த லாஸ்ட்ல வீடு மாதிரி இருக்கு, அதுதான் கோயில். கோயிலேவா? ஆமாம், அதுதான் கோயில். அடேங்கப்பா, கோயில் என்ட்ரன்ஸு பயங்கரமா இல்லை. நான் இறங்கிடுறேன். இருமா சுற்றி காட்டு. சுற்றி பயங்கரமாக இருக்கு. சுற்றி காடு. இங்கே பாருங்க, சுற்றி காடு. லாஸ்ட் மலை எண்டில் வந்து கோயில் இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸ் காட்டு பாப்பா. வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. யாராச்சும் தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரணும்னா இதுதான் கோயில். வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுதான் கோயில். பாத சனீஸ்வரர் கோயில்னு போட்டுருக்கு. உள்ளே இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னான்றதை பார்ப்போம். ஒவ்வொரு சாமி சிலை வச்சுருக்காங்க. அம்மன் எதுவும் துர்க்கை அம்மன் தான் போல், சிங்கத்து மேலே இருக்குது. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சனி பகவான். இவங்க எல்லாமே வந்து விரய சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனி. ஆமாம், இந்த பக்கம் கூட ஏதோ விநாயகர் சிலை பெருசாக இருக்கியா? இன்னும் இந்த சைடு ஒரு 2 இருக்கும். அது என்னென்ன சொல்லலான்னு தெரியல. அங்கே கோயிலுக்கு வந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோரமங்கலம் உள்ள ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாத சனீஸ்வரர் கோவில் தானே போர்டு போட்டு இருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பாத சனீஸ்வரன் கோவில் போர்டு போட்டு இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது. இடம் சின்னதாக இருந்தாலும் சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே பின்னாடி வந்து செவுத்தில் எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அம்மன் சிலைங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். 7 விதமான சனி பகவான்கள் இருக்காங்க. 5 ஆமாம், 5 சனி பகவான்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை பெருசாக இருக்குது. அது நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இன்னும் அந்த பக்கமாக சாமி சிலைலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம். உள்ளே போயிட்டு இது வந்து ஃப்ளாட்டு உள்ளே கட்டியிருக்காங்க. ஃப்ளாட் உள்ளே தான் இருக்குது இந்த கோயில். ஆமாம், சனீஸ்வரர் தான், ஆனால் பேர் தெரில. பார்த்து கல் கால் வீங்கி போயிட்டு. பகவான் பார்த்து பரவா. உங்கள் அப்பா வேறு பார்த்துருக்குற, உங்கள் அப்பா பார்க்கணும். சனி பகவான் தான், பேர் தெரியாது. வந்து இங்கே தான் வந்து சனி பகவான் சொல்லி இவ்வளோ பெருசாக நான் பார்க்குறேன். கோயிலே சனீஸ்வரர் கோயில் இருக்கும். எத்தனையோ கோயில் போயிருக்கோம், ஆனால்
சனி பகவான் சிலை இங்கே இவ்வளோ ஹைட்டில் நான் பார்த்தது இங்கே தான். பேரே சனீஸ்வரர் கோயில் தானே போட்டு இருக்கு. அங்கே 5 சனி பகவான் பார்த்தோம் இல்லையா, இது 6வது. இது 6வது கோயில். இங்கே ஒருத்தர் அப்படி கோல்டில் இருப்பார். கோல்டு பாத சனீஸ்வரர். காப்பரா இது? பக்குன்னு இருக்கு. இங்கே நிறைய இருக்குமா? இன்னைக்கு கம்மிமா. நாங்கள் வந்தப்போ எத்தனை இருந்துச்சு? பாத சனீஸ்வரர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து நம்ம கையால் எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாமா? அப்படி சனிக்கிழமை எண்ணெய் அபிஷேகம் உங்கள் கையாலேயே பண்ணால் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, திருத்தணி சர்க்கிளில் யாராச்சும் இருக்கீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோயிலுக்கு வாங்க. சனி பகவானுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அங்கீகாரமாக இருக்குது கோயில். சனி பகவான் கோயில்லாம் இங்கே தான் இருக்குது சொல்லலாம். ஏன்னா சிலை எல்லாமே பெருசாக இருக்குது. நமக்கு தேவையான பூஜை வந்து செய்ய சொன்னாலும் அவங்க செய்வாங்க போல. நான் எதுவுமே நம்மளே செய்யலாமா? வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அங்கே கேட்டால் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேங்கம்மா. பக்குன்னு ஆயிடுச்சுமா எனக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்தது கிடையாது. இங்கே தான் நான் பார்க்குறேன். விநாயகர் வந்து மனைவியோட மடியில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிலையும் இங்கே தான் இருக்காரு. அதையும் பார்க்கலாம் வந்தீங்கன்னா. சரி, கட் பண்ணிக்கணும், சாமி கும்பிட்ருவோம். இது என்ன சாமின்னு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது என்ன சாமின்னு எங்களுக்கு தெரியல. உனக்கு தெரியுதாம்மா? தெரியலம்மா, எனக்கும் தெரியல. எனக்கு கூட தெரியல. யானை வச்சு முனிவர் மாதிரி இருக்கிற பார்க்கறதுக்கு அது என்னன்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாராச்சும் இருந்தாலும் சொல்லுங்க. இதோ விநாயகர் பெருசா இருக்கு. விநாயகர் இல்லையதா தூரத்துல இருந்து பார்க்க விநாயகர் மாதிரி இருந்துச்சு. வாராகி அம்மன். கீழே மகான்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. மகாவீர வாராகியோ ஏதோ பேர் வந்துச்சு. வாராகி அம்மன் சிலை வச்சுருக்காங்க. அதாவது இப்போ தான் இந்த கோயில் வந்து கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். நமக்கு 12 வருஷம் ஆகுது. அவர்கிட்ட கேட்டால் 12 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம இந்த கோயிலுக்கு வந்து இந்த வீடியோஸ் மூலயமா வந்து 4 பேர் பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவீங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரக் ஆகுது வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதா? பரவாயில்ல. மோ ஜலநாராயணன்றாங்க, தண்ணியே இல்லை. பெருமாள் மட்டும் இருக்காரு. பாப்பா ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தெரியல, கிளார் அடிக்குது. அந்த பக்கம் இல்லை, ஆப்போசிட்டில். ஸ்ட்ரைட்டாக பார்த்தா சுத்தமாக தெரியல. ஓகே, இப்போ தெரியுது. இப்போ தான் கிளியராக இருக்கார். சாய்பாபா கூட சிவனோட அவதாரமாமே. என் தாய் குலம் சொல்லிச்சு. தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் எனக்கு சண்டைக்கு வந்துட போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கிரா தேவி இருக்காங்க. இந்த அம்மா இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருக்காங்க. உள்ளே வந்து வாராகி அம்மன் இருக்காங்க. அதான் இருக்கே, மாடுதான், மாடு. தெரியல. இதுதான் வந்து வராகி அம்மன் சிலை. இந்த சிலையும் இங்கே இருக்குது. வர ஆனால் நான் இங்கேயே எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகி எனக்கு 22 வருஷம் ஆகுது. நடுவில் ஒரு 10 வருஷம் நான் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 7 வருஷம் நான் இந்த ஊர்லேயே இல்லை. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்குன்றதே வந்து எனக்கு இந்த ஒரு 2 மாதமாக தான் தெரியும். அதுவும் நம்ம வீட்டாண்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ளாட் உள்ளே இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நினச்சேன் ஃப்ளாட் உள்ளே இருக்குன்னா ஏதோ சின்னதாக எதனா ஒரு கோயில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்க்கறது நான் கூட நினச்சேன் தூரத்தில் வீடு மாதிரி தான் இருக்குது, என்ன கோயில் இருக்க போது, என்ன சிலை இருக்க போது. நான் உள்ளே வந்து பார்த்தா தெரியுது இவ்வளோ சிலை இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது அப்போலாம் நான் நினைப்பேன், என்னடா ஊர் இது, நம்மளையும் கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறாங்க, ஒரு கோயில் குளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் இப்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதனா ஒரு நல்ல நாள்னால் நம்ம எல்லா சாமியும் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அது முன்னாடி ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். வேலூர் பக்கத்தில் வந்து கொண்டாபுரமும் பள்ளிகொண்டாபுரம் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, பள்ளிகொண்டா நினைக்கிறேன். அங்கே ஒரு வாரஹேமன் சிலை இருக்குது சொல்லுவாங்க, எல்லாம் அங்கே போவாங்க. நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது, சாமியை பார்க்க முடியாது நினச்சிருக்கேன். ஆனால் இங்கே இப்போ இந்த மாதிரி வாரஹேமனை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான்ப்பா கோயில். இது உள்ளவே இத்தனை சாமி இருக்குது. தண்ணி சொட்டுதுன்னு இது உள்ள ஃபுல்லாகவே இப்போ நான் காமிச்ச சிலைங்க எல்லாமே இது உள்ள தான் இருக்குது. இப்போ கடைசியாக போக போகிறது இது உள்ள தான் போக போகிறோம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காளி சிலை இல்லைம்மா, வேறு ஏதோ சிலை பார்த்தேன் நான். உள்ளே போய்ட்டு நான் பார்க்குறேன் என்ன சாமி இருக்குது. அம்மன் தான் இருக்குது, 2 சிலை இருக்குது. பைரவர் சிலை ஒன்று இருக்குது, ஒரு பைரவர் சிலையும் ஒரு அம்மன் சிலை. ஆனால் என்ன அம்மன்னு ஞாபகம் வரல, மேலேருந்து பார்த்தேன் ஞாபகம் வரல. ஆனால் நல்லா இருக்குப்பா, காடு ஓரத்தில் இருக்குது, மலை எண்டில் இருக்குது இந்த கோயில். காலபைரவரா இவர்? காலபைரவர், அப்புறம் பிரத்யங்கரா தேவி. அதுதான் பள்ளத்தில் இருக்குது சாமி. நான் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் பாருங்கள், நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் பாருங்கள். என்னால் கீழே இறங்கி வரேன், பாப்பா உடஞ்சிருக்கு. பேஸ்மெண்ட்டில் கட்டி வச்சுருக்கீங்க, படிக்கட்டு கம்பி கம்பியாக கிடக்கு. நீ அங்கேருந்தே கும்பிட்டுக்கோ. பயங்கரமாக இருக்குதுமா.